எங்கம்மா கிளம்பிட்ட? போச்சு. போக்குள்ள எங்க போறேன்னு கேட்டீங்களா? போன காரை உருப்பிட்ட மாதிரி தான். இவ்வளவு வேகமா போறியே, அதான் கேட்டேன். சரி, அதான் கேட்டேன்ல, எங்க போறேன்னு சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் ஒரு லட்சம் ரூபாய் கிட்ட இருக்குங்க. அதை வந்து பிக்ஸ்டு டெபாசிட்ல போடலாமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமான்ட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை கேட்கறதுக்காக போறேன். வீட்டுல ஒரு ஜீடி நேரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் போய் வெளில கட்டு இருப்பியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பின்ன நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், கேக்குறியா? சரி சொல்லுங்க. ஆமா, உங்ககிட்ட கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு சொன்ன? ஒரு லட்ச ரூபா குறையாம இருக்குங்க. அப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நகைக்கடையில நகையை வாங்கு. அந்த நகையை எடுத்துட்டு வந்து பேங்க்ல அடகு வச்சிரு. அடகு வச்சுட்டு அடகு வச்சா அதே 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருவான். அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து பிக்சட் டெபாசிட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண. ஆ அதுல மாசம் மாசம் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வச்சு வீட்டு செலவை பாரு. அப்போ நகை மூக்கணும்னா எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் தான் நீ போட போற ஃபிக்ஸட் டெபாசிட்ல. பேங்க்லயும் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நகையை மூக்கணும். எவ்வளவு வட்டி போட்டுருவான்? அதிகபட்சம் 1 லட்சம் 6,000 வருமா வட்டி? உன்னால 6,000 கட்ட முடியாது. முடியும். அப்ப ஃபிக்ஸட் டெபாசிட்ல 1 வருஷம் கட்டின பணத்தை திரும்ப ரிட்டர்ன் பண்ணி அந்த இடத்துல பணத்தை கட்டி திரும்பவும் நகையை மூட்டுக்கோ. மூட்ட நகையை திரும்பவும் பேங்க்ல வச்சிரு. திரும்ப அதே பேங்க்ல எப்படிங்க வைக்க முடியும்? என்ன பேசுற? வருஷம் வருஷம் பவுண்ட் ரேட் ஏறிட்டே இருக்கு. இன்னைக்கு 1 லட்ச ரூபான்னா நான் அடுத்த வருஷம் 2 லட்ச ரூபா, அதுக்கு அடுத்த வருஷம் 3 லட்ச ரூபா, இப்படியே வருஷம் வருஷம் லட்ச ரூபா ஏறிட்டே இருக்கும். நம்மளும் மாறி 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 வைக்கலாம். நகையும் சேஃப்டியா இருக்கும், உனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட்டும் போட்ட மாதிரி இருக்கும். எப்படி? ஏங்க சூப்பர் ஐடியாவா இருக்குங்க. இப்பவே நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சிடுறேங்க. போடி போ. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் கட்ட காசு தர மாட்டேன். மியூச்சுவல் ஃபண்டு தங்க ரேட்டு குறைஞ்சா தெரியும். மக்களே, இந்த ஐடியாவை கேட்டுட்டு நாளைக்கு பேங்க்ல வைக்கிறதோ ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதோ இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை.